வேல் ஐயாவோட பேலன்ஸை செக் பண்ணிடலாம் வாங்க. ஐயா, இது மாதிரி அடிப்பிரதர்ஷனம் மாதிரி ஒரு கால் பாதத்துக்கு முன்னாடி இன்னொரு கால் பாதம் வச்சு நில்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். அப்படியே நேராக பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க. குட். ஒரு மைல்டு ஸ்வே இருக்குங்க. காலெல்லாம் விரல்களை நல்லா டைட் பண்ணி தான் நிற்கிறாரு. மைல்டு இம்பேலன்ஸ் இருக்கு. கண்ணை மூடிக்கோங்க. தலையை மேலே கீழே பாருங்க. அவரோட வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ், அதாவது பேலன்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் புவராக இருக்குங்க. குயிக்காக பண்ணார்னா இம்பேலன்ஸ் வருது. காலை மாற்றிக்கிட்டு அதே விஷயத்த பண்ணுங்க. குட். நேராக பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இருங்க ஐயா, கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க. அதே மாதிரி தான் விரல்களை நல்லா டைட் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. இப்போ தலையை மேலே கீழே 5 தடவை பாருங்க. 1 2 கீழே பார்க்கணும். 3 குட். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏன் ஐயா சிரிக்கிறாருன்னா அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாருங்க. ஆனால் அவருடைய மசில்ஸும் அது ஜாயிண்டோட இன்ஃபர்மேஷன் ப்ராப்ரேசெப்ஷனும் பிரெயினோட சின்க்ரோனைஸ்டாக ஒர்க் பண்ண முடியலைங்க. அதோட சேர்ந்து வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸை பிரெயினோட பேலன்சிங் ரியாக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப இம்பேலன்ஸ் வந்துடுது. இதனால தான் வயசானவங்க நிறைய பேர் கீழே விடுறாங்க, தலை சுத்தல் வருது, நடக்கிறப்ப தள்ளுற மாதிரி இருக்கிறது. எல்லாமே இதோடைய இன்புட்டோட இன்சஃபிஷியன்சிங்க. அதுக்கு இந்த சிம்பிளான எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்க. டிப்ரதர்ஷனை வச்சுக்கோங்க. கையை ரெண்டும் மேலே தூக்கி விடுங்க ஐயா. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கி விடுவார். கண்ணை மூடிட்டு இதே விஷயத்த பண்ணுங்க. குட். கண்ணை மூடினதுக்கப்புறம் பேலன்ஸ் நல்லா இருக்கும். அதே விஷயம் கண்ணை திறந்துக்கோங்க ஐயா. கையை சைடில் தூக்கி கிளாப் பண்ணுங்க. இப்போ கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. சைடில் தூக்கி சைடில் விடுங்க, ஃப்ரண்ட்டில் விடாதீங்க. மட்டும் இப்படி மேலே தூக்கி தூக்கி காதை தொடுற மாதிரி பண்ணுங்க. குட். இதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. குட். ரிலாக்ஸ். கண்ணை திறந்துக்கோங்க. இது மாதிரி பேசிக்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு இப்போ தலையை மேலே கீழே பொறுமையாக பண்ணுங்கய்யா. கண்ணை திறந்துட்டு இது மாதிரி 20-30 தடவை பண்ணதுக்கு அப்புறமா தலையை ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பி பாருங்க. ஐயா, தலையை ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பி பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் 10-15 நாட்கள் ரெகுலராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. உங்க பேலன்ஸும் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆயிடும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.